இந்த லிஃப்ட்டுக்கு அடிக்கடி இதே வேலையா போச்சு. லிஃப்ட் வேற ஒர்க் ஆகல. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. வரட்டும் இன்னைக்கு. யோ சார், நான் தான் என் ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன். வா. வந்ததே லேட்டு. கால் அடிபட்டுருச்சுன்னு மேல வர மாட்டேன்னு சொல்லிட்டா ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? இன்னொரு கஸ்டமர் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அது வேற போய் கொடுக்கணும் சார். அப்ப கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லுது பொய்யா? எனக்கு வேணாயா. நீ அந்த டெலிவரி கொண்டு போய் அங்கேயே கொடு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், வாங்கிக்கோங்க சார். உன் அவசரத்துக்கு நான் வாங்கிக்கணுமா? நீ லேட்டா கொண்டு வந்ததால எனக்கு பசி போயிடுச்சியா? யாராவது இருக்கீங்களா? இந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிடுறேன். எடுத்துட்டு போ. ஓகே சார். யோ நில்லையா. எடுத்துட்டு போன்னு சொன்னா போயிடுவியா? சார் நீங்க தானே சார் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக எடுத்துட்டு போயிடுவியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உனக்கு. இரு, உன் கம்பெனில உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன் நான். சார் ஒன்னு ஃபுட்டை வாங்கிக்கோங்க. வேண்டான்னு சொன்னா நான் கிளம்புறேன் சார். நீ ரொம்ப தான் திமிரா பேசுற. நாங்களாம் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், உனக்கு வேலையே இல்ல. கேவலம் ஒரு டெலிவரி பாய். நீ இவ்வளவு வகமா இருக்க கூடாதியா? உனக்கே இவ்வளவு திமிரனா ஃபுட் ஆர்டர் பண்ற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? சார் ஆமா, ஃபுட் டெலிவரி வந்திருக்கு, வாங்கிட்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆடி அசைஞ்சு இப்பதான் வரியா? லிஃப்ட் பாதியிலேயே நின்னுடுச்சு சார். நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். இப்பதான் அது ஓபன் ஆச்சு. இப்படி ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லு. இதுக்கான என்கொயரிய உள்ள போய் வச்சுக்கிறேன். சார் ஆனா நீங்க அவர்கிட்ட பேசின விதம் ரொம்ப தப்பு சார். என்ன சொல்ற? ஃபுட் டெலிவரி பண்ற வேலை என்ன சாதாரண வேலையா நினைச்சிட்டீங்களா? ஒருத்தர் பாக்குற வேலையை எதுக்கு சார் கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க? தப்பு சார். ஓ, எனக்கு அட்வைஸா? நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்னு ஓனர் சொல்லிருக்காருல்ல. நான் நல்லதுன்னு சொல்லிருக்கேன், கேட்டுக்கோங்க. கஸ்டமரோட பசிய போக்க வெயில் மழைன்னு பார்க்காம சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அவங்க வேலையை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட போய் சாரி கேளுங்க. போங்க சார். முடியா?